ஆதார் நம்பர் 622068704831. எந்த வீடியோவை தொடங்குறதுனாலும் நான் ஆதார் நம்பர் இருந்து தொடங்குறது வழக்கம். ஸோ கே நாராயணன், இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன் அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ. ஒரு சேனல் வந்து @IMMO22269 அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பலதரப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே லீகல் வீடியோக்கள், சட்டத்திற்கு உட்பட்டுள்ள வீடியோக்கள். உங்களுக்கு எதிர்ப்பு எதாவது இருந்தால் அந்த வீடியோக்கு அடியிலே கமெண்ட்டை போடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அடுத்த வீடியோவில் எப்படி அதை குறைக்கலாம் அப்படின்றத நான் பார்த்து சரி பண்ணிடுறேன். சரியா? சரி, இப்போ இந்த வீடியோவின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற வார்த்தை இணையதளத்துலேயும், அப்புறம் மொபைல்லையும், அப்புறம் கம்ப்யூட்டர்லேயும், அப்புறம் பலதரப்பட்ட டிஜிட்டல் ஃபீல்டில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, இப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் போனால் எல்லா விதமான டிஜிட்டல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம இந்த டிஜிட்டல் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம சேமித்து வச்சாகணும். இந்த சேமித்து வச்ச வீடியோக்களை இல்லாட்டினா இமேஜஸை இல்லாட்டினா டேட்டாவை நம்ம திரும்பவும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கணும். இதுதான் அதனுடைய அடிப்படை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோவை நம்ம சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதை வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சிடுறோம். இப்போது இந்த சேவ் பண்ணி வச்ச வீடியோ இது யாருக்கெல்லாம் இதை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆப்புக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, அந்த ஆப்புக்கு இணைக்கப்பட்ட பல ஆப்புகள் இருக்கும். இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போது ஹிடன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட பாஷைகளிலே அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டாவை திருடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது என்னுடைய அனுபவத்தில் அதை அந்த எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை உடனுக்குடன் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது இந்த மொபைலுக்கு கனெக்ஷன் இல்லாத ஒரு ஸ்டோரேஜுக்கு மாற்றி விட்டீர்களானால் ஒரு 90 விழுக்காடு பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஸோ இப்போ இந்த எப்படி இதை மாற்றுறது, எப்படி அதை சேவ் பண்ண ஒரு டேட்டாவை எப்படி அதை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்கலாம், இல்லாட்டினா ஒரு மெமரி கார்டு வாங்கலாம், இல்லாட்டினா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 500 GB, 1 டெராபைட்டு இப்படிப்பட்ட ஸ்டோரேஜ் அளவுகள் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200, 300லிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10,000, 20,000 வரைக்கும் போகுது. ஸோ இதை வந்து சாதாரணப்பட்ட மக்கள் எது வாங்க முடியுதோ அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மொபைலில் இருந்து நீங்கள் அந்த டேட்டாவை அடுத்த ஸ்டோரேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, ஒரு ஓடிஜி கேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஓடிஜி கேபிள் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா, இந்த ஓடிஜி கேபிளை மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த பென்ட்ரைவை நீங்கள் வந்து அந்த ஓடிஜி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஸ்டோரேஜில் இருக்கிற எந்தெந்த டேட்டா உங்களுக்கு மற்றவங்க கண்ணில் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லாட்டினா எந்தெந்த டேட்டா மிஸ்யூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த டேட்டாவை அந்த பென்ட்ரைவுக்கு மாற்றி அந்த கொண்டு வரலாம். ஸோ இதை எப்படி மாற்றுறது? கட், காப்பி, பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ செலக்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து அதை ஈஸியாக நீங்கள் வந்து மொபைலிருந்து மாற்றி அந்த பென்ட்ரைவுக்கு கொண்டு போகலாம். ஸோ பென்ட்ரைவுக்கு கொண்டு போன உடனே அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணி, அதாவது பென்ட்ரைவ் ரிமூவுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அன்மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க அது என்னன்றதை சர்ச் பண்ணிங்கனாவே கிடச்சிரும். ஸோ அன்மவுண்ட் பண்ணுங்கள். அன்மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவை தனியாக ஒரு பிளேஸில், சேஃப் பிளேஸில் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 விழுக்காடு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா மொபைல்லையே வாட்ஸ்அப் இமேஜஸ் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜில் பிடிக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோஸ் அனுப்புகிறாங்க, ஒவ்வொருத்தரும் இமேஜஸ் அனுப்புகிறாங்க, ஒவ்வொருத்தரும் டேட்டாவை அனுப்புகிறாங்க. பட் இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 MB 5 MBக்குள்ளார தான் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிடிக்கும். அப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்ல போனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வெண்டைக்காய் 1 கிலோ வாங்குகிறோம், உருளைக்கிழங்கு 2 கிலோ வாங்குகிறோன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைட் கணக்கிலிருந்து ஆரம்பித்து கிகாபைட் வரைக்கும் போகுது. இந்த கிகாபைட்டுன்றது தான் நீங்கள் கேள்விப்படுற ஜிபி.
ஸோ இந்த ஜிபி அப்படின்றது 1 ஜிபி அப்படின்றது 1024 எம்பி. ஸோ எம்பி அப்படின்னு சொல்ல போனால் அது எவ்வளோ பைட்ஸு, அது எவ்வளோ கிலோ பைட்ஸு, இப்படிலாம் பலதரப்பட்ட கணக்குகள் இருக்குது. கிராமு, கிலோகிராமு அப்படின்னு சொல்கிறோம்ல, 100 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 100 கிராம் 10 மடங்கு ஆச்சுன்னா அது 1 கிலோ ஆயிடுது. அப்புறம் 100 கிலோ ஆச்சுன்னா 1 குவிண்டால் ஆயிடுது. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஸ்டோரேஜில் டேட்டாவை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போது வீடியோ இப்போ எப்படி மாற்றுறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்றதும் உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னுட்டா, இப்போ இந்த வீடியோஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பலதரப்பட்ட வீடியோஸ் வருது. அதுபோக நீங்கள் மெயிலில் சில வீடியோஸில் யாரோ அனுப்புனாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற அந்த ஃபோல்டரில் போய் நிற்கிது. அந்த டவுன்லோடு ஃபோல்டர்லேருந்து நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பென்ட்ரைவில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற விஷயத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் வேறு பலதரப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அந்த பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா காஸ்பர்ஸ்கை ஆன்டிவைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆன்டிவைரஸ் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணுங்கள். மொபைலில் வந்து இந்த ஆன்டிவைரஸோ வைரஸை இன்ஸ்டால் பண்ணியோ எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய பங்களாவை முன்னாடி கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சு அத்தனையுமே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்கள் ஸ்டோரேஜ் அங்கே பீரோவில் வச்சுருக்கிற தங்க நகை காணாமல் போகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சொல்லும், இல்லாட்டினா கூகுள் சொல்லும், எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது, 99 விழுக்காடும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், 99% வந்து பாதுகாப்பு அற்றது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாதுகாப்பு அற்றது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து கூகுள் ஒத்துக்காது, ஃபேஸ்புக் ஒத்துக்காது, இல்லை எந்த விதமான அந்த சோஷியல் மீடியாவும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டால் அவங்களோட டியூட்டி அவ்வளோதான். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து செக்யூர்டாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோன்லேருந்து இனி ஒரு ஃபோனுக்கு அனுப்புகிறப்போ அந்த டேட்டா என்கிரிப்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ கே நாராயணன்ற பேர் கே நாராயணன்னு போகிறதில்ல. கே நாராயணன்ற பேரை அதை மிஷின் லாங்குவேஜ், அதாவது வேறு எக்ஸ் 1 2 3 இப்படின்னு சொல்லி அந்த மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டேட்டா போய் அடுத்த ஃபோனுக்கு போகிற வரைக்கும் அது வந்து யாருமே எடுக்க முடியாது அப்படின்னு தான் இவங்க சொல்கிறது, என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த என்கிரிப்ஷனும் ஓகே, பட் இந்த டிவைஸில் வந்து பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி தான் நம்மகிட்ட எழுது. இப்போ டிவைஸில் பாதுகாப்பு அப்படின்றதையெல்லாம் பார்க்குறதுக்கு மக்களுக்கு தெரியாது, காமன் பர்சன்ஸுக்கு தெரியாது. படித்தவங்களுக்கே கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கும் தான் கொஞ்சம் அளவுக்கு அந்த பாதுகாப்பு அம்சங்களை எடுக்க முடியும். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆப்பு ஒவ்வொன்றும் டவுன்லோடு பண்ணுறப்போ, புது ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புது ஆப்பு ரிவ்யூஸை பாருங்கள், அந்த ஆப் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட எரர்ஸோ இல்லை மற்ற ஆப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆப்புக்குள்ளார அவங்க வந்து பக்ஸ் வச்சுருப்பாங்க. பக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நான் இப்போ சொல்கிறேன் இந்த வைரஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான். அதாவது சின்ன சாஃப்ட்வேர் துண்டு போதும், அந்த மற்ற சாஃப்ட்வேரை பூராத்தையுமே டிலீட் பண்ணியோ இல்லை திருப்பி ஒரு 2 இது பண்ணுறதுக்கோ. ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வைஃபை அப்படின்ற ஆஸ்பெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்திலிருந்து எந்த ஹேக்கர் வேணாலும் உங்களோட மொபைலை ஹேக் பண்ணலாம். அப்புறம் உங்களோட விஷயங்களை எடுக்கலாம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டு அவங்களோட ஃபிங்கர் டிப்பை காட்டினா போதும், அதை அப்படியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறது. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 5 கோடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு வந்து போலியாக தயாரிக்கப்படுது இந்தியாவில் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக 40,000 சிம்மு போலியாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களும் இந்தியாவில் ஃபாலோப்படுவதில்லை என்று இதில் நீட்டாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பாதுகாப்பு அம்சங்களை நம்ம தான் பார்க்கணும். நம்மளோட மொபைலை நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும், நம்மளோட கம்ப்யூட்டரை நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும், நம்மளோட டேப்லெட்டை நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும். ஸோ ஆல் கேஜெட்ஸ், நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆல் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் ப்ரோன் டு ராபரி, டேட்டா ராபரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டேட்டா ராபரி அப்படின்றத அவங்க வந்து உங்கள் ஃபோன் நம்பரை எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா பப்ளிக் வியூவில் இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ் எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆச்சா, அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் ஆதாரை யூஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் சிம்மை வாங்கி அதை டூப்ளிகேட் மொபைலில் வச்சு அந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பலதரப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் டூப்ளிகேட் பண்ணி, இப்போ நேற்று நான் இதில் சொன்ன மாதிரி பேங்க் பார்த்திங்கன்னா 159 பேருக்கு லோனை கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் போலி நகைகளை வைத்து எடுத்திருக்கிறாங்க.
ஸோ இந்த போலி நகைகளை வைத்து ஒரு லோன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த மொபைல் நம்பர் யாரோடது, அந்த மொபைல் நம்பர் கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஆதார் யாரோடது, இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பணம் போச்சுன்னு சொன்னால் 1930 ஃபோன் பண்ணால் போதும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து இப்போ 23 கோடி எடுக்க முடியுது ஒரு பேங்க்ஸ்லேருந்து அப்படின்னு சொன்னால், அந்த பேங்க்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது. ஸோ இந்த பேங்க்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தான் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் கேரளாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸு, ஃபைனான்ஷியர்ஸு எல்லாருமே இருக்காங்க. இத்தனையெல்லாம் இருந்துட்டு எப்படி 23 கோடி எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேங்க்கில் உள்ளே இருக்கிற அடிப்படை ஆட்கள், அதாவது அடிப்படை ஆட்கள் நான் சொல்கிறது மேனேஜரு, இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜரு, இல்லை கோல்டு அப்ரைசல் பர்சன்ஸு, அந்த கோல்டு ஒரிஜினல் கோல்டா டூப்ளிகேட் கோல்டான்னு சொல்கிற ஆளுங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் கோல்டையவே ஓகே கொடுத்துட்டு அவங்களும் அந்த 23 கோடியில் பங்கெடுத்துட்டு போன மாதிரி தான் இப்போ அந்த ரெக்கார்டு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பேங்க்கில் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை 2 பேங்க்கில் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பேங்க் நேம்லுக்கு, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லை கார்பரேஷன் பேங்க், இல்லை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்தியா பூராமே வந்து 10,000 பிரான்ச்சு, 20,000 பிரான்ச்சு, 2,000 பிரான்ச்சு, 4,000 பிரான்ச்சுன்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எல்லாம் வந்து இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மொபைலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேமராவை பேன் பண்ணியிருக்காங்க முந்தானே தினமோ. ஸோ இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இந்தியன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு கேமராவை ஹைக் விஷன் கேமராஸ், அந்த கேமரா, இந்த கேமராலாம் பேன் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10 இயர்ஸாக நீங்கள் வந்து இந்த கேமராஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலையா? இம்போர்ட் பண்ணுற கேமராஸ்லாம் இப்படி டேட்டாவை திருடுறாங்க அப்படின்றது தெரியலையா? அப்போ ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுது. அப்போ வாட் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டூயிங் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. 2G ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகளை பூராத்தையுமே அதுக்குள்ளார போட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் போக வேறு டெலிகம்யூனிகேஷன் பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. 1,37,000 டவர் இருக்குது நம்ம இந்தியாவில். அந்த டவர்களை பூராத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணி ஃபாரினர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஃபாரின் பிஎஸ்என்எல்லில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அம்பானி எடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒவ்வொரு டவர்லையும் ரிலையன்ஸோட ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ரிலையன்ஸோட ஜெனரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ரிசீவர்ஸு, இல்லீகல் டிரான்ஸ்மிட்டர்ஸு, இல்லீகல் சிக்னல் எடுக்கிற எல்லா டெக்னாலஜிஸும் அங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக, இப்போ நம்ம மொபைலை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம வந்து 1,37,000 டவரையும் போய் நானும் நீங்களும் போய் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. அதற்குள்ள ஆளுங்க இருக்காங்க. அந்த டெலிகம்யூனிகேஷன் ஆளுங்க அவங்க டியூட்டியை சரியாக பண்ணுறதில்ல அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இது. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. 100க்கு 99 விழுக்காடும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து மூலையில் போடப்படுகிறது, குப்பையில் வீசப்படுகிறது அப்படின்றது தான் மெயின் விஷயம். ஏன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லீகல் ஸ்டெப்ஸு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மூலையில் போடுற இன்றைக்கி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸு அதுதான் பண்ணுது. சரியா? இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய படிப்பு எல்லாத்தையும் கலந்து தான் இந்த ஆலோசனைகளை கொடுக்குறேன். ஸோ இதில் எதிர்ப்புகள், இதில் வந்து இல்லை சார் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. நாம் சொல்கிற விழுக்காடு நல்லா கவனிச்சுக்கோங்க. 100க்கு 99 விழுக்காடு. ஓகே, இன்டர்நெட்டில் 100க்கு 99 விழுக்காடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அதில் இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். ரேஷன் கார்டு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்தியா பூரா இருக்கிற ரேஷன் ஷாப்ஸோட விவரங்களை கேட்டிருந்தேன். இது வந்து 6-7 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த விவரங்களெல்லாம் எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட், சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குது. அப்போது இதில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 1402 அப்படின்ற எண்ணம் தான் ரேஷன் ஷாப்ஸ், அதாவது TNPDS வெப்சைட்டில் காட்டுது. அண்ட் இந்த 1402 ஷாப்ஸ் இருக்கிறதாகவும், இந்த 1402 ஷாப்ஸுக்கு பல ரேஷன் கார்டுகள் இருக்கிறதாகவும், இந்த ரேஷன் கார்டுகளுக்கு எல்லாம் இலவசங்களும் பின்ன அந்த NPHH, PHHன்ற மாதிரி டிவிஷன் எல்லாம் போட்டு அரிசி கார்டு, சக்கரை கார்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் கொடுக்குறதாகவும் நம்ம அறிகிறோம். இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா என்னுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் போடுறப்போ சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது, அங்கே ஃபார்வர்ட் பண்ணுது, இங்கே ஃபார்வர்ட் பண்ணுது. கடைசியில் ரிப்ளை எனக்கு வருது. அந்த ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா 54 ஷாப்ஸ் தான் காட்டுறாங்க கணக்கு. யோசிச்சு பாருங்கள், 1402 ஷாப்ஸை TNPDS இணையதளத்தில் காட்டிட்டு நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவங்க காண்பிக்கிற கணக்கு வந்து 54 ஷாப்ஸ், 54 கடைகள். ஸோ 1402 கடைகளில் 54 கடைகளை தான் மக்களுக்கு லீகலாக கணக்கு காட்டுறாங்க அப்படின்னா
மீதி 1350 கடைகள் இருக்குது. இந்த கடைகள் யார் அதில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யார் அதுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, எங்கிருந்து அந்த மெட்டீரியல்ஸ் வருது, எங்கே யாருக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் கொடுக்கப்படுது, அந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து டிக் மார்க் போடுறாங்களா, யார் கையெழுத்து போடுறாங்க, யார் வந்து வாங்கிட்டு போகிறா, இந்த விவரங்கள் எல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன்லாம் சொல்கிறது வந்து 100க்கு 99 விழுக்காடு பொய், அண்டப்புழு. உண்மையான ஏழைகளுக்கு போய் சேருவதில்லை என்பது தான் உண்மை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கார் வச்சுருக்கிறவங்க, 2 பங்களா வச்சுருக்கிறவங்க, 4 பங்களா வச்சுருக்கிறவங்கெல்லாம் சர்க்கரையை சப்சிடைஸ் ரேட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லாட்டினா அந்த இலவசங்களை வாங்கிட்டு போய் கையெழுத்து போடுறாங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பப்ளிக்னால் கூட முடியாது. ஏன்னு கேட்டால் 1402 கடை கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குது. எந்த சமூக ஆர்வலருக்கு இந்த 1402 கடைகளுக்கும் போய் செக் பண்ண முடியும்? முடியவே முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க பாதுகாப்பை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இது சொன்னது. அப்போ இதுக்கும் ஸ்டோரேஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி வரும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட ஸ்டோரேஜ், மொபைல் ஸ்டோரேஜ் இதை பற்றி பேசுகிறேன்னு தான் வீடியோவை தொடங்குனீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ரேஷன் கார்டு ஊழலில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. ரேஷன் கார்டில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பரு நான் இப்போ சொல்கிற ஸ்டோரேஜுக்கு உள்ள இதில் வருது. ஸோ உங்கள் ரேஷன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதனுடைய மொபைல் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கைரேகையை வச்சு தான் நீங்கள் பொருளை வாங்குறீங்க. இந்த கைரேகை மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் இணைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த கைரேகை மிஷினில் கைரேகை வைக்கிறீங்க, இல்லை யாருக்காவது ஆத்தரைசேஷன் கொடுக்குறீங்க, இதில் எல்லாம் வந்து மிஸ்யூஸிங் நடக்குது. இப்போ முந்தானேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ரேஷன் கடையில் பொருளை வாங்கிட்டு இருக்காங்க, பின்னாடி வந்து அந்த வெயிங் மிஷினில் வந்து 2 கிலோ கல்லை வைக்கிறாரு. அந்த அரிசியை வெய் பண்ணி கொடுக்குறாரு, 10 கிலோ வெய் பண்ணி கொடுக்குறாரு. இந்த 10 கிலோ வெய் பண்ணுற அந்த ஸ்பீடுலேயே வந்து அந்த 2 கிலோ கல்லை எடுத்து அந்த சாக்குக்கு பின்னாடி வச்சுட்டாரு. வெயிட்டு பார்த்துட்டாங்க. வெயிட்டை பார்த்துட்டு 10 கிலோ அப்படின்னு தெரியுது. ஆனால் அரிசி அங்கே 8 கிலோ தான் இருக்குது. இந்த கல் வெயிட் வந்து 2 கிலோ, இந்த அரிசி வெயிட்டு 8 கிலோ. அப்போ 2 கிலோ கல்லை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 10 கிலோ வெயிட்டை காமிச்சிக்கிட்டு இந்த 2 கிலோ கல்லை 2 செகண்டில் இந்த சைடு எடுத்து வச்சுட்டாரு. அது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது அப்படியே 10 கிலோ அப்படின்ற ரெக்கார்டு போகுது, 8 கிலோ அரிசி தான் போகுது அவங்களும் செக் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து வெயிட்டை பார்த்துட்டாங்க, 10 கிலோ வெயிட்டை பார்த்தாச்சு, அதை எடுத்து சாக்குக்குள்ளார போட்டாச்சு, அவங்க போயிட்டாங்க. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் தான் இதை வந்து வீடியோவை இந்த திருட்டுத்தனம் பண்ணுற அந்த வேயிங் ஸ்டாஃபுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு அதை வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ஆஃபீஸுக்குள்ளாரையும் வந்து நேர்மையானவங்க, நேர்மை இல்லாதவங்க அப்படின்னு இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்கள். உங்களோட என்டைட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, கார்டில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றதில்ல. இந்த என்டைட்டில்மெண்ட் எல்லாம் வந்து மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி, அப்புறம் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி, அப்புறம் பலதரப்பட்ட போலி ஆவணங்களை தயாரித்து அதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி பெரிய பெரிய அளவில் கருப்பு பணத்தை சேர்த்துற பெரிய பெரிய கூட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்குது. அதான் நேற்று ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேர் இஸ் இந்தியா அப்படின்னு கேட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்குது, அதையும் பாருங்கள். அப்போ வேர் இஸ் இந்தியான்னு ஏன் கேள்வி கேட்குறேன் நான். வேர் இஸ் தமிழ்நாடுன்னு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ஓட்டர் கார்டை பற்றி மட்டும் நம்ம வந்து ஓட்டர் கார்டு லிஸ்ட்டை வந்து ஒரு லோடை தூக்கிட்டு வந்து ஸ்டேஜில் ஆப்போசிஷன் லீடர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஓட்டர் கார்டை மட்டும் பார்த்தா போதுமா? கிட்டத்தட்ட ஆதார் எடுக்கிறதுக்கு 45 வகையான ஆவணங்களை கவர்மெண்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களாக கொடுக்குது. சரி, இந்த 45 வகையான ஆவணங்களும் இப்போ மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 100க்கு 99 விழுக்காடு. அப்போ இந்த மிஸ்யூஸை யார் பார்க்குறது? அப்போ நீங்கள்லாம் ஐடி படிக்க முடியுமா? முடியாது. ஸோ வந்து ஐடி படித்தவங்க தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாமல், ஐடி படித்தவங்க நேர்மையானவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலெல்லாம் போட்டு எது சின்சியரிட்டி இருக்குது, எது ஹானஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டை நம்ம ரிவைவ் பண்ணி எடுங்கன்ற. அங்கே கவர்மெண்ட்டே இல்லைங்க. தட் இஸ் வை ஐ டு புட் இட் ஆஸ் வேர் இஸ் இந்தியா. அப்போ கவர்மெண்ட் இருக்குது, எலெக்ஷன் நடத்துகிறோம், நாங்கள் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா வேர் இஸ் ரெக்கார்ட்? அந்த ரெக்கார்ட்ஸை நம்மகிட்ட கேட்குறாங்களே. நம்ம இப்போ பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் லோனை கொடுப்பீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் 23 கோடிக்கு லோனை 159 பேருக்கு லோனை கொடுத்தீங்க போலியான ஒரு கோல்டை வச்சுக்கிட்டு? இப்போ அந்த 23 கோடி ரிட்ரீவ் பண்ணிட்டீங்களா? இல்லை என்ன பண்ணுறீங்க? இப்போ டோட்டலாக எல்லாம் முடிச்சுட்டு 25,000 கோடி காணோம் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ பேங்க் சொல்லிச்சு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே வேவர் அப்படின்னு போடுறீங்க. இல்லாட்டினா பேங்க்கோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி 25,000 crores, 50,000 crores, 1 lakh crores அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஆல் தீஸ் புட் டுகெதர் சிட்டிசனோட மண்டையில் அடிக்கிறீங்க அப்படின்றது தான் இது சொல்ல வர்றேன். அப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்ல போனால் எல்லாருமே உங்களோட மொபைலில் இருக்கிற விவரங்களை தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது பென் டிரைவ் இல்லாட்டினா மெமரி கார்டு இல்லாட்டினா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் இதில் எடுத்து வைங்க.
அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு ஒரு 90 விழுக்காடாவது பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் வந்து உங்களோட விஷயத்தை எடுத்து அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சான்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றேன். அதுபோக பீரோவில் இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா லாக் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே சேஃபாக இருக்கும். 90 விழுக்காடு சேஃப்டி இருக்குது. உங்கள் பையன் கையில் உங்கள் பையன் ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து ஒரு சாராயத்தை குடிக்கிற ஒரு பையனாக இருந்து அவனுக்கு சாவியை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த 10,000 அங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் டு பி சேஃப் ரிகார்டிங் யுவர் டேட்டா அண்ட் யூ ஹாவ் டு பி சேஃப் ரிகார்டிங் யுவர் மணி. அவ்வளோதான். ஸோ வந்து அதை பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வியூயிங் திஸ் வீடியோ. ஓகே. நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831. Bye. Be safe, be strong.